இன்றைக்கு 2 ஜட்ஜர்கள் டிவிஷன் பெஞ்ச் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை கொடுத்திருக்கிறார்கள். திமுக அரசாங்கத்திற்கு இது ஒரு எச்சரிக்கை. இந்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்த வேண்டும். இந்த தீர்ப்பின் அடிப்படையில் பக்தர்கள் உரிய வழியில சென்று அங்கு தீபம் ஏற்றுவதற்கு அனைத்து நடவடிக்கைகளும் இந்த அரசாங்கம் செய்ய வேண்டும். இல்லையென்றால் மக்கள் சரியான நேரத்தில் சரியான பாடம் திமுகவுக்கு பாடம் பூட்டுவதற்கு நேரமும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தேர்தல் வர இருக்கிறது. அவர்கள் முருக பக்தர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள் திமுகவை வீட்டுக்கு அனுப்புவதற்கு. இன்றைக்கு திருப்பூர் மாவட்டத்தில் எங்களுடைய இந்து முன்னணியினுடைய மாநில தலைவர் திரு காடேஸ்வர சுப்பிரமணியம் அவர்கள் அங்கு பெருமாநல்லூர் என்ற கிராமத்தில் அங்கு முருகன் கோயிலை இடித்து கொண்டிருக்கிறார்கள். திமுக அரசாங்கம் அறநிலைத்துறையானது அங்கு இருக்கிற முருகர் கோயிலை இடித்து கொண்டிருக்கிறார்கள். அதை போய் தட்டி கேட்க போய் அவர் மேல போலீஸ் தாக்குதல் நடத்தி அவர் மருத்துவமனையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதை நான் வன்மையாக பக்தர்கள் சார்பில் வன்மையாக கண்டிக்கின்றேன். ஏன்னா விசாரணை உங்களுக்கு தெரியும், விசாரணை நடந்துட்டு இருக்குது. 41 பேர் இறந்த சம்பவம், அதற்கான விசாரணை நடந்து கொண்டிருப்பது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அதனுடைய விசாரணையினோட அடுத்த கட்டம் என்னது, ஏன்னா அது சட்டப்படி இன்னைக்கு கோர்ட்டில் கேஸ் நடந்துட்டு இருக்குன்னா அது கோர்ட் ஜுடிஷியரியில் சப்ஜுடிஸ் மேட்டர், அதை நம்ம பேசினா நல்லா இருக்கும். அதான் நான் ஏற்கனவே இருக்கிறார்கள். நாங்கள் 2024 பாராளுமன்றத்தில் இணைந்து நாங்கள் பாராளுமன்ற தேர்தலை சந்தித்தோம். அவர்கள் இருப்பது எங்களுக்கு